ஆமென். இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்மளுடைய ஒரு சிறு தியானத்திற்காய் லூக்கா 12வது அதிகாரத்தில் 49வது வசனம் இங்கே வேதம் கூறுகிறது. லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவர் நம்மளை ஒரு அனலாய், ஒரு ஃபயராக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே, பிரைஸ் லார்ட். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறா? நம்ம ஃபயராக இருக்கணும், உடனே ஃபயராக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அக்கினி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவ அக்கினி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த அக்கினிக்கு ஆண்டவரை பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. இந்த அக்கினிக்கு நிறைய அடையாளங்களை வைத்து இந்த வசனங்கள், அக்கினி எதற்கு என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அக்கினி மூலியமாய் ஆண்டவர் ஜனங்களை தண்டிக்கவும் போகிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ தேர் இஸ் அந்த ஃபயர் ஆஃப் காட் என்று சொல்லும் பொழுது ஒரு பரிசுத்த அக்கினியும் இருக்குது, ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறாரு. ஒரு நாள் ஒன்று வரப்பொழுது நம்ம எல்லாரும் எங்கே போக போகிறோம்? பரவாயில்ல, நல்ல வேலை, அக்கினி கடலில் போக போகிறோம்னு சொல்லிடுவீங்க. ஃப்ளோவில் அப்படியே சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன், பட் எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 3:15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. 3 கேட்டகரி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒன்று எப்படி இருக்கணுமா? குளிராக இருக்கணுன்றாரு. இல்லை நீ என்ன பண்ணணும்? அனலாக இருக்கணுன்றாரு. இப்போ இதில் நடுவில் ஒரு கேட்டகரிக்கு, அது என்ன கேட்டகரி? வெது வெதுப்பாக இருக்கிற ஒரு கேட்டகரி. ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சூடாக இருக்குது, வெதர் சூடாக இருக்குன்னா ஒன்று குளிராக ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் நம்மளுக்கு சில்லுன்னு நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஹாட் சீசனில். இப்போ நல்லா கோல்டாக இருக்குது, காலையில் எந்திக்கும் பொழுது நீங்கள் முதல்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? இல்லை என்ன பண்ணுவோம்? ஒரு டீயோ ஒரு காஃபியோ சூடாக குடிப்போம். நம்ம ஒன்று குளிராக இருக்கணும், இல்லை சூடாக ஒரு டீயை போல் இருக்கணும், இல்லை குளிராக ஒரு ஐஸ்கிரீமை போலையாவது இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஐஸ்கிரீமாக இருக்கணும், இல்லை ஒரு டீயை காஃபியாவது இருக்கணும். இப்படி ஐஸ்கிரீமை உருக்கி ஜூஸாக கொடுத்தா எப்படி இருக்கும்? டீயை நல்லா ஆற்றி ஆறி போய் கொடுத்தா அந்த டீ டேஸ்ட்டாக இருந்தாலும் யாரும் குடிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த டீயை இந்த டீயை குடிக்காமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட துப்பிட்டு போகிற நிலமை தான் வருவாங்க. அந்த டீயை சூடு பண்ணி கேட்பாங்க. சிலரெல்லாம் பார்த்தா குடிக்கிறத பார்த்தா அடுப்புலேருந்து டைரெக்டாக எடுத்து அப்படியே ஊற்றுனா தொண்டை குழாயெல்லாம் அப்படியே எரிஞ்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி அதையும் பார்த்தா நானும் பார்ப்பேன், கொஞ்சம் பொறுமையாக குடிக்கணும். சரி, சிலர் ஹாட்டாக குடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஓகே. அதை ஆற கூட விட மாட்டாங்க. அப்படியே எடுத்து பார்த்தா நான் அப்போ தான் ஊதிக்கிட்டு இருப்பேன், பார்த்தா அவங்க கடைன்னு குடிச்சு முடிச்சுடுவாங்க. அந்த குடல் என்ன ஆகும்னே தெரியல எனக்கு. உள்ளே போகணும் எல்லாத்தையும் அப்படியே ஆசிட் மாதிரி அப்படியே அரிச்சு விட்டுருன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நம்மளை பார்த்து? ஒன்று நீ குளிராக இரு, இல்லை அனலாக இரு. நீ வெது வெதுப்பாக இருந்தனா யூஸ்லெஸ் கேட்டகரிக்குள்ளே நீ போயிடுவ. ஒரு ஸ்பிரிச்சுவலாக யூஸ்லெஸ் கேட்டகரி. ஹல்லேலூயா. ஒரு மரத்தை நம்ம வீட்லேயோ நம்ம தெரிஞ்ச இடங்களையோ நடும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அந்த மரத்தை நட்டதுனால மரம் நிழல் தரும், சில நேரத்தில் வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு நிழலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். சில நேரத்தில் கனிகள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மரத்தில். இல்லை அந்த மரத்தினுடைய விறகுகளை வைத்து மேபி ஏதாவது நீங்கள் பார்பிக்யூ பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை மரம் அழிஞ்சே போனாலும் அது அந்த பூமிக்கு உரமாவது மாறிடும். அது கரெக்டா? சிலர் அதை அரித்து அப்படியே முழிச்சு மேலே போட்டு அந்த யார்ட்லலாம் போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு மரத்தை பார்த்தோம்னா
அது நட்ட மரம் எவ்வளோ விதத்தில் ஒரு மனுஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டா? ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று ஷேடு தருது, இல்லை நமக்கு கனிகளை தருது, இல்லை நமக்கு வந்து விறகு அடுப்புக்கு நமக்கு பார்பிக்யூக்கு யூஸ் ஆகுது, இல்லை அது அது முழிச்சா நம்ம யார்டில் போடுற மாதிரி இருக்குது, இல்லை அதை வச்சு நம்ம வந்து இந்த சேர்ஸ் டேபிள் கூட அருமையான டேபிள் சேர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இப்படி பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் அந்த மரம் நாட்டப்பட்ட மரம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுபோல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அது எப்படி இருக்குது? ஒன்று குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஒரு யூஸ்லெஸ் கேட்டகரியில் இருக்கும் பொழுது அதை என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், நான் அனலாக இருக்கிறேன், இல்லை நான் குளிராக இருக்கிறேன், ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம வந்துடணும். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியைகளை பார்க்கிறாராம். ஹீ இஸ் லுக்கிங் அட் த ஒர்க் யூ ஆர் டூயிங். நம்ம கைகளினாலே, ஆண்டவர் கொடுத்த கரங்களினாலே, ஆண்டவர் கொடுத்த கால்களினாலே, ஆண்டவர் கொடுத்த வசதி வாய்ப்புகளினாலே நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் ஒரு மரத்தை நட்டாலே அதுலேருந்து சில எதிர்பார்ப்புகளை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், நாம் ஆண்டவர் நம்மளே ஒரு இடத்துல நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளே ஒரு தேசத்துலேயோ ஒரு பகுதியிலையோ ஒரு சிட்டிலேயோ ஆண்டவர் தெருவிலையோ நம்ம நாட்டி வச்சிருக்கிறாரு. நாம் ஆண்டவருக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு சின்ன ரோஜா செடியை வச்சா அந்த ரோஜா செடியிலேருந்து எப்போ ரோஜா வரும்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இப்படி தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளையும் என்ன எதிர்பார்க்குறா? யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை கிரியைகளின் மூலியமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கணும் நமக்கு தான் தெரியும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்மளுடைய இருதயத்தை. இன் வாட் வே வி ஆர் யூஸ்ஃபுல் டு காட் என்பதை நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற காரியம். பட் இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்காக எப்படி ஒரு அனலாய், ஒரு வைராக்கியமாய், ஒரு அக்கினியாய் இருப்பது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா 6வது அதிகாரத்தில் 1-7 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஏசாயா 6 1-7 யாராவது ஒருத்தர் வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களில் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது ஒரு சுத்திகரிக்கிற ஒரு அக்கினி ஏசாயாவின் மேலே வந்து விழுந்தது என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா தன்னுடைய இருதயத்தில் நான் அசுத்த உதடு உள்ளவன் என்பதை அவர் உணர்கிறார். ஆமென். அந்த உணர்வு ஏற்படுகிறதே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும், இல்லையா? அந்த உணர்வே ஏற்படுத்துறதற்கு கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட நம்ம வந்து அவங்க பாவி என்பதை உணர வைப்பதற்கே வந்து வெகு நாட்கள், வெகு வருஷங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் என்ன உணர்கிறார்? நான் ஒரு பாவி என்பதை அவர் உணர்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது
பேதுரு வந்து ரொம்ப நேரமாக நைட்டு முழுக்க வந்து அவர் வலைகளை வீசி அந்த மீன்களை பிடிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் மீனை பிடிக்க முடியல. அப்போ அதை வந்து அந்த வலைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நீ இந்த பக்கமாக போடு அப்படின்னு சொல்லும்போது வலைகள் கிழியத்தக்க மீன்கள் அதில் கடந்து வருகிறது என்று சொல்லி அந்த அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் பேதுரு உணர்கிறார், ஓ இவ்வளோ பெரிய ஒரு தேவன், ஹல்லேலூயா, எந்த இடத்துல அவர் இருக்குது, எந்த இடத்துல அந்த நன்மை இருக்குது, எல்லாவற்றையும் கடலின் ஆழங்களை எல்லாம் அறிந்த ஒரு தேவன் என்பதை என் இருதயத்தை அப்போ நிச்சயமாய் அவர் அறிந்திருப்பார். ஹல்லேலூயா. அது அவருடைய இருதயத்தில் உணர்ந்து அவர் உடனே என்ன பண்ணுகிறார், ஆண்டவரே என்னை விட்டு விலகி போகும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, ஏன் தேவனை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நமக்குள்ள என்ன இருக்குது, பாவம் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை கிட்டி சேர முடியல, ஏன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண முடியல, ஏன் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க முடியல, நம்மளுடைய இருதயத்தில் அதெல்லாம் விலகி போகிற ஒரு அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது. பேதுரு ஆண்டவர் எதிர தோண்டினாலும் அவரால் அவர் கிட்ட போய் நிற்க முடியல. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்தராய் அவருக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது பாவம் அறியாத சுத்த கண்ணன் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அப்படிப்பட்ட தேவனை தரிசிக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்தில் ஒரு பாவி என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து அவர் தேவனை விட்டு விலகுகிறார். அதுதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பாவி என்பதை உணரும் பொழுது தான் நமக்குள்ளே என்ன ஏற்படுகிறது, இந்த ஜெபிக்க வேண்டாம், இந்த ஆராதிக்க வேண்டாம், துதிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் அதனால தான் வருகிறது. ஆண்டவரை நம்ம வந்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதனால அப்படியான உணர்வுகளும் சிந்தனைகளும் நமக்குள்ளே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளில் எப்பேற்பட்ட குறைவுகளோடு நம்ம காணப்பட்டாலும் ஒரு மனிதனை குறித்து வேத வசனம் கூறுகிறது. மார்க் 5வது அதிகாரத்தில் நீங்கள் 2-5 வசனத்தை எடுத்து வாசிங்க. மார்க் 5:2-5 வாசிங்க. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமென், ஆமென். இங்கே ஒரு மனிதனை குறித்து வேதம் ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டாக அவனை குறித்து சொல்லுகிறத பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு வந்து துணிகளை உடுத்த தெரியல, தன்னைத்தான் கவனித்து கொள்ள தெரியல. அவன் அடிக்கடி போய் கீழே விழுந்து தன்னைத்தானே வந்து அடித்து உடைத்து கொள்ளுகிற காரியங்களாக இருக்குது. பார்த்தா கல்லறைகளுக்குள்ளே போகிறான், மலைகளுக்குள்ளே போகிறான். இப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நினச்சாலே பயமாக இருக்கும் சில நேரத்தில். இப்படிப்பட்ட ஆட்கள் திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து நின்னாலே நம்ம ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், நம்ம கேபை பிடிச்சி நம்ம முதல்ல கிளம்பி போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படியே நினச்சே பார்க்க முடியல. நம்ம ஹோம்லெஸ் எல்லாம் பார்த்து சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் என்ன ஏதுன்னு. அதெல்லாம் காட்டில இது பன்மடங்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரி. அவன் பக்கத்தில் போகிறவங்களெல்லாம் அடிக்கிறான். அவன் பக்கத்தில் பேசுகிறவன் உதவி செய்ய போகிறவங்களெல்லாம் அவன் அடிக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து அதே அதிகாரத்தில் 18-20 வாசியுங்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஒரு தேவனுடைய ஒரு தொடுதல்.
தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பில், எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலையில் இவர்களை மீட்டெடுக்கவே முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்றவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனை ஒரு சுவிசேஷகனாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை நாள் ஆச்சு அவருக்கு மாற்றுறதுக்கு? எத்தனை நாள் ஆச்சு மாற்றுறதுக்கு? ஒரே நாள் தான் இல்லையா? கரெக்டாக அப்படி தானே வேதத்தில். ஒரே நாளில் அவனை அப்படியே ஆண்டவர் தலைகீழாய் மாற்றி அவனை அப்படியே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்புகிறது என்று சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, செத்த சடலம் அப்படியே உயிரோடு எழும்பினா அப்படி இருக்கும். அதுபோல் மரித்த நிலைமையில் இருக்கிற அந்த மனிதன், ஒரு மோசமான நிலையில் இருக்கிற மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு நொடி பொழுதில் மாற்றி அவனை ஒரு சுவிசேஷகனாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. 10 பட்டணங்களுக்கு அவன் ஒரு சுவிசேஷகனாய் மாறிவிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய ஒரு தெய்வீக ஒரு தொடுதலாய் காணப்படுகிறது. ஏசாயாவின் நாவை தொட்ட தேவன், அதே போல தேவன் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் அவனுடைய வாழ்க்கையை தொட்டு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான மாற்றத்திற்குள்ளே ஆண்டவர் எடுத்து சென்று விட்டார். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன யாவும் ஒளிந்து போனது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவனுடைய அக்கினி, ஒரு பரிசுத்தம் படுத்துகிற ஒரு அக்கினி தொடும் பொழுது அவன் எப்பேற்பட்ட கடின இருதயம் உள்ளவனாக இருந்தாலும் அவனை ஆண்டவருடைய தொடுதல் விடுதலையை கொடுத்து அவனை மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம யோசிக்கலாம், அவங்க மாறவே மாட்டாங்க, அந்த பிள்ளை மாறவே மாறாது, இந்த சூழ்நிலை மாறவே மாறாது என்பதை நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய தெய்வீக தொடுதல் வரும் பொழுது, அவருடைய அந்த சுத்திகரிக்கிற ஒரு அக்கினி ஒரு மனிதனை தொடும் பொழுது, எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும், கொலை செய்கிற பவுலை போல கொலை செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டாலும் அவன் ஒரு நொடி பொழுதிலே அவன் மாற்றப்படுவான். ஹல்லேலூயா. அதுதான் அந்த அக்கினிக்கு இருக்கிற வல்லமை என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வசனத்தில். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அக்கினி ஒரு மனிதனை தொடும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் அவ்வளவு வல்லமை உள்ள இரத்தமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட பாவங்களையும் கழுவ நீக்க வல்லமை கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரே ஒரு காரியம்தான், தொடர்ந்து அவர்களை நினைத்து நாம் என்ன பண்ணணும்? ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒரு ஆண்டவர் முன்குறித்திருப்பார் என்றால், அவர்களை முன்னறிந்து முன்குறித்திருப்பார் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை ரட்சித்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முதலாவது அந்த அக்கினியினால் தொடப்பட்டு என்ன பண்ணணும்? நம்ம உடனே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் என்னை கழுவி இருக்கிறார், என்னை சுத்திகரித்து இருக்கிறார்னா உடனே என்னவோ நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பின்வாங்காமல் என்ன பண்ணணும்? உடனே அந்த பப்ளிக்காக ஆண்டவரை நம்ம வெளிப்புறையாய் நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் காணப்படும். இந்த மனிதன் அதை தான் செய்தார். இந்த பிசாசு பிடித்த மனிதன் வெளிப்படையாய், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி 10 பட்டணங்களுக்கு அறிவிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நான் என்ன பண்ணணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்ம பப்ளிக்காய் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது காரியமாய் எரேமியாவின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிங்கள். ஜெரமாயா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படியா இருக்கிறதா? அக்கினியை போல இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றணும்னா, ஒரு அக்கினியுள்ள வாழ்க்கையாய் மாற்றணும்னா, ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வைராக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாற்றணும்னா, தேவனுடைய வார்த்தை என்னும் அக்கினி நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். ஆமென். முதலாவது அவருடைய பரிசுத்தமாக்குகிற ஒரு அக்கினி நமக்குள்ளே வந்து விழ வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நாம் என்ன பண்ணுகிறோம்? ஞானஸ்தானத்தை நாம் எடுக்கிறோம். அது பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அக்கினியாய்
காணப்படுகிறது. இரண்டாவது, அவருடைய வார்த்தை என்னும் அக்கினி என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே அந்த அனல் வரணும். இன்னைக்கு அநேகர் நம்ம ஏன் அப்படி ஒரு அதுவா ஜெபமா, வேதவாசிப்பா, ஆராதனையா, அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் போகிறோம்? எதற்குமே ஒரு ஒரு அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல், ஏதாவது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கரெக்டாக? ஏதாவது ஒன்றில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்படி எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் பொழுது அப்போ அங்கே என்ன காணலை? அங்கே குளிரும் இல்லை, அனலும் இல்லை. ஏதாச்சும் ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல யாருக்காவது? பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். சில பிள்ளைங்க மேத்தில் பிடிச்சிருக்கும், சில பிள்ளைங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கும், சில பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும், இல்லை சில பிள்ளைங்களுக்கு கேம்ஸாவது பிடிச்சிருக்கும். இப்படி எதுவுமே பிடிக்காமல் ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது நமக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துடும். இல்லை, இந்த பிள்ளையை வச்சு என்ன பண்ணலாம், இந்த பிள்ளை என்னவா வரும், நமக்கே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிரும். அதுபோல தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய பார்வையில் ஆவிக்குரிய விதமாய் பார்க்கும் பொழுது உலகத்தில் நம்ம மாளிகைகளை கட்டி கார்களை வாங்கி அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்ளலாம். பட் we are spiritually useless to the Almighty God. தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாய் உலகத்துக்கு நம்மளால் அதிக பிரயோஜனம். நம்முடைய சோஷியல் சர்வீஸ் இந்த உலகத்துக்கு தேவைப்படுகிறது, நம்முடைய பணங்கள் தேவைப்படுகிறது, நம்முடைய ஞானம் தேவைப்படுகிறது இந்த உலகத்துக்கு. ஆனால் ஆண்டவருக்கு நம்மளால் என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்ஃபுல்னஸ் ஃபார் அஸ்? ஒரு மரத்தை நட்டினா ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது, ஒரு செடியை வச்சா ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. ஆண்டவருக்கு உங்களால் என்ன யூஸ்ஃபுல்னஸ் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது என் வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எம்மாவு பட்டணத்தை நோக்கி இந்த சீஷர்கள் போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு பேசுகிறதை இந்த வசனம் லூக்கா 24:32 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் அவர்கள் சொன்ன, நம்மளுடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு அக்கினியாய் அது கொழுந்து விட்டு எரிகிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு பர்னிங் சென்சேஷன், ஒரு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பத்தி எரிகிற ஒரு பர்னிங் ஒரு சென்சேஷன் நமக்குள்ளே உருவாகணும்னா ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நமக்கு ஒரு அனலை மூட்டும். பாருங்கள், ஒரு குளிர் டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹீட்டரை போட்டுட்டு அது பக்கத்தில் உட்காந்துருப்போம். நமக்கு என்னது, அது ஒரு வார்ம்த்தை கொடுக்குது. நம்ம குளிரே அப்படியே வாழ்ந்து அப்படியே இருந்தோம்னா என்ன ஆகும்? கையெல்லாம் ஒரு பாடியே ஒரு மாதிரி நம்பாயிரும், கரெக்டாக? பாடியே ஏதோ மூவ் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். கொஞ்ச நாள் விட்டு போனால் குளிரில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா நகங்கள், அந்த நுனி காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணோம்? அப்படியே ஒரு கெட்டு விழுந்து போகிற ஒரு சூழ்நிலையாய், கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிற ஒரு சூழ்நிலையாய் போயிடும். ஒரு சரீரமே அப்படி இருக்கும்னா, ஒரு சரீரம் அப்படியே குளிரில் விட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிற ஒரு காரியமாக இருக்கும். நம்மளுடைய ஆத்துமா, உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்? சாப்பிட்றதில்ல உங்கள் ஆத்துமா. நீங்கள் உங்கள் சரீரத்தை எண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றதில்ல, சிக்கன் சாப்பிட்றதில்ல, ரைஸ் சாப்பிட்றதில்ல, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சரீரம் என்ன ஆகி போகிறோம்? கெட்டு அப்படியே அழிந்து போகிற ஒரு சரீரமாய் மாறிவிடும். அது போல தான் நம்மளுடைய ஆத்துமாவும். வேதம் கூறுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? என்னுடைய சரீரத்தை நான் இவ்வளோ புஷ்பாசாக பார்த்துக்கிறேன், என்னுடைய சரீரத்தை இவ்வளோ பாதுகாப்பாக நான் வச்சுக்கிறேன், ஆனால் என் ஆத்மாவுக்கு நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய ஆத்மாவை நான் ஒரு நல்ல அனலாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த ஆத்மா அப்படியே ஒன்றும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அது அப்படியே கடந்து போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஓசியா 4:6.
ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எப்போ நம்ம we forget ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்து போகிறோமோ, அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நம்மளுடைய ஒரு ஆசீர்வாதம் நம்மளை விட்டு கடந்து போகிறோம், நம்ம அழிவுக்கு நேராய் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்ளுகிறோம். தேவனுடைய பந்தியில் நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் பங்கு கொள்ளுகிறோம். we all participate in the communion. இப்போ இந்த கம்யூனியனை இந்த தேவனுடைய பந்தியில் நான் ஏன் ஆண்டவர் இதில் பங்கு கொள்ள சொல்லுகிறார், முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஏன் ஆண்டவர் இதில் பங்கு கொள்ள சொல்லுகிறார், இதில் நான் எப்படி பங்கு கொள்ளணும், இதெல்லாம் நாலேஜ், இதெல்லாம் அறிவை நம்ம வளர்த்துக்கணும். நான் எப்படி அதில் பங்கு கொள்ளணும். எல்லாரும் இப்போ எடுக்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம எடுக்க முடியாது, எல்லாரும் செய்கிறாங்கிறதுக்காக செய்ய முடியாது. ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது அது ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை வைத்திருக்கிறார், அதை ஏன் நினைவு கூற சொல்லுகிறார், அதிலிருந்து என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் தெரியப்படுத்த விரும்புகிறார், எனக்கு என்ன அதனால் ஆசீர்வாதம், எனக்கு என்ன நன்மை, அந்த அறிவை நம்ம வளர்த்து கொண்டு தேவனுடைய பந்தியில் நாம் பங்கு கொள்ளணும். அதை எப்படி எடுக்கணும், அதை என்ன முறையில் நம்ம எடுக்கணும், அதை எடுப்பதற்கு முன்பதாக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், இதை நான் சரியாக எடுக்கலைன்னா ஆண்டவர் பாருங்கள் அது ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொண்டு வருது. தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கணும். அவர் வரும் பொழுது நீங்கள் அவரோடு கூட மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் சரியாக அதை எடுக்கலைன்னா அது நமக்கு என்னவாய் மாறுகிறது, ஒரு கஷ்டமாய், ஒரு நெருக்கமாய், சிலர் அதனால் நம்ம அவதிக்குள்ளாகிற ஒரு சூழ்நிலை, சிலர் மரித்தும் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே விஷயம் தான் தேவனுடைய பந்தி. இட் கேன் பி a blessing for you or it can be a bad thing for you. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு நன்மையாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு கேடு விளைவிக்கிற ஒரு காரியமாகவும் இருக்கலாம். அதற்கு காரணம் என்ன, நாம் தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது, நாம் அதை உணராமல் எடுக்கும் பொழுது, ஒரு ஆயத்தம் இல்லாமல் எடுக்கும் பொழுது, ஒரு ரொம்ப ஒரு அசாதனமாக எடுக்கும் பொழுது, அது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே ஒரு நன்மையான காரியம் ஒரு கஷ்டமான காரியமாயும் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆமென். யாருக்கும் நம்ம எடுக்கக்கூடாது, தடை செய்கிற ஒரு காரியம் அல்ல. பட் we should realize, எடுக்கணும்னா நாம் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் பாவத்தை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து நான் தேவனுடைய பந்தியில் நிச்சயம் நான் பங்கு கொள்ளணும். அதில் எந்த ஒரு தாமதமும் இருக்கக்கூடாது. ஆனால் கரெக்டாக அதை செய்யும் பொழுது, ஆயத்தமாய் வரும் பொழுது, இட் வில் பி a blessing for you or it will be a destruction for you. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாகவும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில், ஆண்டவருடைய வார்த்தைகளை அதனால தான் வாசிக்கணும், அதனால தான் தியானிக்கணும் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறது. நெவர் டூ எனிதிங் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். எல்லாரும் செய்கிறதுனால நானும் செய்கிறேன், எல்லாரும் இப்படி தான் எடுக்கிறாங்க அதனால் நானும் எடுக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு ஆசீர்வாதம் நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சரியாய் ஏற்றுக்கொள்ளாமல் வாசிக்காமல் இருக்கும் பொழுது தான் அது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு அழிவை கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 20:9 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. ஆமென், ஆமென். ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது அவனை ஏவி அவனை நடத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஒரு ஆக்ஷனுக்குள்ளே நம்மளை எடுத்து செல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே போகும் பொழுது தான் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற, ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிற, ஒரு செயலை கொண்டு அது வரைக்கும் செயலே இருக்காது. அதான் நீங்கள் புரிந்துக்கணும். அது வரைக்கும் செயல் இருக்காது, அது வரைக்கும் உணர்வு இருக்காது, அது வரைக்கும் வாஞ்சை இருக்காது. அந்த வார்த்தை உள்ளே போகும் பொழுது தான் அந்த வார்த்தை நமக்குள்ளே ஒரு நம்மளுடைய எலும்புகளிலே ஒரு அக்கினியாய் அது காணப்படும். அதை நாமளே அடக்கி வைக்கணும்னு நினைத்தாலும் அதை முடியாது. அந்த வார்த்தை அவ்வளவாய் கிரியை செய்கிற வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எஸ்ரா என்ன பண்ணுகிறாரு, ஜனங்களை அழைத்து வந்து காலையிலிருந்து விடிய காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்கிறாருங்க. அதை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது அதற்கு அப்புறமா ஜனங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவர் எல்லாம் அழுது புலம்புகிற ஒரு காரியமாக இருந்தது. அவருடைய இருதயத்தில் அந்த வார்த்தையினாலே அவர்கள் பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர்கள் கடந்து சென்றதாய் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ பிரியமாலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக அக்கினியாய், ஒரு வைராக்கியமாய், ஒரு வாஞ்சையாய் நாம் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆமென். மூன்றாவது காரியமாய் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 3-5 வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 8:3-5. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பலிபீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருக்கு நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி ஆகி போகுது, ஒரு தூபமாய் அவருக்கு கடந்து போகிறது. அந்த தூபத்தை உண்டாக்குகிறது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தான் அந்த தூபத்தை ஆண்டவருக்கு உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார், தேவதூதன் வந்து அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை, அந்த அக்கினியை எடுத்து அந்த தூபத்தில் போடும்போது அது ஒரு தூபமாய் ஆண்டவருக்கு, ஒரு வாசனையாய் ஆண்டவருக்கு கடந்து செல்லுகிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய ஜெபங்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினியாய் ஒரு காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். எலியா பாருங்க, ஒரு ஆண்டவருடைய அக்கினியை கொண்டு வருவதற்கு தன்னுடைய பலிகளை பலிபீடத்தை அவர் என்ன பண்ணார், சரி செய்தவராய் காணப்படுகிறார். ஆமென். ஆண்டவருடைய அக்கினி நம்ம வாழ்க்கையில் வரணும்னா ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் மூலியமாக எலியா அக்கினியை பெற்றுக்கொண்டார். அப்போ ஜெபம் பண்ணும்போது அக்கினி நம்ம மேலே வந்து விழுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் பலிபீடத்தை அவர் சரி செய்து ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப பலிபீடு எப்படி இருக்குது இந்த காலை வேளையில்? ஹவ் இஸ் யுவர் ஆல்டர் ஆஃப் ப்ரேயர்? அதை சரி செய்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல இருந்து. ஆமென். அப்பொழுது தான் அந்த ஜெபத்தில் ஒரு மகிமை வெளிப்படுகிறதா இருக்குது. நாம் ஏனோ தானோ வென்று ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு அப்படியே கேஷுவலாக நம்ம பண்ணும் பொழுது பிரியமா இல்லையா, அந்த ஜெபத்தில் அந்த அக்கினியை கொண்டு வருகிற ஜெபமாக இருக்காது. ஆமென். அதனால தான் நான் யோசித்து பார்க்குறேன், சில வேளை நம்மளும் ஜெபிக்கிறோம். ஆனால் எலியா தன்னுடைய பலிபீடத்தை சரி செய்துட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த பலிபீடத்தின் மேலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு அக்கினியை வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் ஒரு அக்கினியை கொண்டு வருகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தில் நம்ம அந்த அக்கினி எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் அது பற்றி எரிகிறதாய் காணப்பட வேண்டும். ஒரு நாள் அப்படியே கபன்னு எரியும் ஒரு நாள், அப்புறம் ஒரு வாரம் பார்த்தா அது கபன்னு ஆஃப் ஆகி கிடக்கும். அது அப்புறம் திரும்ப ஒரு வாரம் கழித்து கபன்னு அது எரியும், திரும்ப கபன்னு ஆஃப் ஆகிடும். அது எரிகிறதும் ஆஃப் ஆகிறதும் எரிகிறதும் ஆஃப் ஆகிறதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும் என்று சொன்னால் அப்போ தான் அது வல்லமை இருக்குது. அப்போ தான் அதில் அக்கினி இருக்குது. அந்த அக்கினி பற்றி எரியணுமா? அந்த அக்கினி பற்றி எரியணும்னா அதை தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் காணப்படும். தானியேலை பாருங்கள், அவர் 3 வேளையும் தொடர்ந்து அந்த ஜெபத்தை செய்து கொண்டே இருந்ததுனால தான் அவருடைய ஜெபத்தில் ஒரு அக்கினி காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த சிங்கத்தின் வாயை மூடுகிற ஒரு ஜெபமாய் காணப்பட்டது.
ஏன்னா அவர் என்ன பண்ணுகிறாரு, தொடர்ந்து அந்த அக்கினியை பற்றி எரிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமளும் சொன்னோம், சிங்க கேபியில் நான் முடிஞ்சுது நமக்கு. அதான் ஹல்லேலூயா. அப்படி போய் நம்ம உட்கார முடியாது. ஏன்னா தானியேலை போல நம்ம வாழ்க்கையில் என்ன காணப்படவில்லை, இந்த ஜெப அக்கினி நமக்குள்ளே பற்றி எரிகிறது இல்லை. ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்குது, எல்லாரும் நம்ம தவறுகிற காரியம்தான். பட் பிரியமானே, நம்ம அந்த ஜெப அக்கினியை பற்றி எரிய செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானே, நம்மளுடைய லைஃப்பில் இந்த ப்ரேயர், இந்த ஜெபத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பலிபீடத்தை கொஞ்சம் சரி பண்ணணும். இன்றைக்கி எலியா சரி செஞ்சது போல் பலிபீடத்தை கொஞ்சம் சரி செய்யணும். அதற்கு நேரத்தை ஒதுக்கணும், அதற்கான ஜெப நேரங்களை ஒதுக்கணும், அதற்கான சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணணும். அப்பொழுது அந்த ஜெபத்தில் ஒரு அக்கினியை ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார். கடைசி காரியமாய் மத்தேயு 3:11 வாசியுங்கள். மத்தேயு 3:11. Matthew 3:11. மனம் திரும்புதலுக்கன்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென், ஆமென். கடைசி காரியமாய் பரிசுத்த ஆவியினால் அவர் நம்மளை அபிஷேகம் பண்ண, அது ஒரு அக்கினியாய் காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது பெந்தகோஸ்தே நாளில் எல்லா சீஷர்களும் எல்லாரும் கூடி 120 பேர் கூடி இருந்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அக்கினி தணல் அவர்கள் மேலே வந்து இறங்கினது என்று சொல்லி வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சபைக்கு நம்ம வருகிறோம், இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய சபைகளுக்கு நம்ம போகிறோம். ஆனால் இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இருக்கிறோம். சில நேரத்தில் பார்த்தா நம்ம அப்படிப்பட்ட சபைகளுக்கு போனாலும் ஆண்டவர் பாருங்கள், நமக்கு அந்த அக்கினியை நம்ம வாழ்க்கையில் ஊற்றணும்னு ஆண்டவர் வாஞ்சையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையாக இருக்கிறார். நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ பீப்புள், ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, அந்த அக்கினியை நம்ம எல்லாரும் மேலும் ஆண்டவர் ஊற்றணும்னு விரும்புகிறார். ஆமென். ஆனால் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளாமல், அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வராமல் நம்முடைய வாழ்க்கை என்ன கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானே, இந்த காலை வேளையில் அந்த அக்கினியை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேதம் கூறுகிறது, நானே வாசிக்கிறேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. ராக்கெட்டை லான்ச் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரிகிறது இல்லையா? அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது தான் என்ன பண்ண, அந்த புவி ஈர்ப்பு சக்தியிலிருந்து அது எஸ்கேப் ஆகி, கிராவிடேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகி அது என்ன பண்ணுது, நேராக வானத்திற்கு நேராய் அது போகிறதா இருக்கிறது. அப்போ அந்த அக்கினி அந்த ராக்கெட்டுக்கு அவ்வளோ முக்கியமாய் காணப்படும். அப்போ தான் அது பரலோகத்திற்கு அது வந்து வானத்துக்கு நேராய் போகக்கூடிய ஒரு காரியமாய் இருக்குது. இல்லாட்டி அது தப்பிக்கவே முடியாது. இந்த பூமி அது இருக்கிற வெயிட்டுக்கு அது ஒரு நாள் இங்கேருந்து மேலே போக முடியாது, ஒரு நாள் நம்மளும் பரலோகம் போக முடியாது. ஏன் அவ்வளோ வெயிட் நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது இந்த வெயிட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா பரிசுத்த ஆவியின் அக்கினி நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மளுடைய பலவீனத்தில் நமக்காய் விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்கள் சரீரத்தில் சில வீக்னஸ் இருக்கும் பொழுது, சில குறைவுகள் இருக்கும் பொழுது, என்னால் ஜெபிக்க முடியலே நினைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காய் விண்ணப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியை நம்ம எல்லா நாளும் நம்மளால் நல்ல ஒரு வாஞ்சையாய் ஒரு அக்கினியாய் ஜெபிக்க முடியல. நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கும் பொழுது, நமக்கு பலவீனங்கள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும்போது, அசதிகள் வரும் பொழுது நமக்குள் இருந்து ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரு, நமக்காய் விண்ணப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கினி வந்தது தாங்க உண்மையாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நாட்கள் பல வருஷங்கள். இந்த சர்ச்சுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. அன்றைக்கி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். 10 இயர்ஸ். 2016 ஜான்வரி மாதம் வந்தேன். இந்த வருஷம் வந்து முடிஞ்சதுன்னா 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம் நல்லா கரங்களை தட்டுங்க.
நானே கேட்டு கரங்களை தட்ட வேண்டியதாக இருக்கேன். ஆமென், பிரைஸ் லார்ட். பாருங்க, அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அக்கினி, ஒரு வல்லமை நம்ம மேலே ஊற்றப்பட்டதுனால தான் இவ்வளோ நாள் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமென். வண்டியில் கேஸ் ஏதோ இருக்குதுன்னா அது காரணம் என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆமென். அவர் ஊற்றினாதான் பிரியமானே நம்மளால் வேலை செய்ய முடியும். அவருடைய அக்கினி நமக்குள்ளே இருந்தால் தான் we can overcome many things in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் வைராக்கியமாய் ஓடணும்னா you need the mighty power of the Holy Spirit. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை, அந்த வல்லமை தான் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய வல்லமையாக இருக்கும், அது எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிற வல்லமையாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஒரு வல்லமை நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம உணர்கிறோமான்னு தெரியல, அதை அறிந்திருக்கிறோமா அனுபவித்திருக்கிறோமான்னு தெரியல, பட் அந்த வல்லமை நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கு. அதுதான் நம்மளை அப்படியே தாங்கி நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு வல்லமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் தேவனுக்காய் அனல் பற்றி எரியணும், ஒரு வைராக்கியமாய் ஒரு வாஞ்சையாய் நம்ம வாழணும். ஏதோ எல்லாரை போல ஏதோ ஒரு மரித்த சடலத்தை போல வாழுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வல்லமையை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறாரு. தேவ அக்கினியை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறாரு. we should be burning like fire. அல்லேலூயா. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காய் ஒரு பற்றி எரிகிற ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு அக்கினி உள்ள ஜனங்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஆமென். அதற்கு நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர். எலியாவை போல ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நம்மளை மாற்றும். அது அந்த வார்த்தை நம்மளை தாங்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். அந்த வார்த்தைகளை வாசிக்காமல் ஒரு நேரம் கூட செலவு செய்யாமல் இருக்கும் பொழுது அது ஒரு செத்த சடலத்தை போல தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஆமென். அது எப்படியாவது நமக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஆண்டவரை நான் ஃபாலோ பண்ணணும், ஆண்டவரை நான் பின்பற்றணும் என்று சொல்லி ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடுவோம் பிரியமானவர்களே. ஒரு விஷயம் எழுந்து நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவருக்காய் ஒரு அக்கினியாய் பற்றி எரிகிறவராய் இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை சத்தமாக இந்த காலை வேளையில் கேட்போம். என்னை ஆண்டவரே ஒரு அக்கினி ஆண்டவரை சுடராய் மாற்றுங்க என்று சொல்லி கேட்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று வாழுவதற்காய் கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. உலக மனிதர்களைப் போல வாழுவதற்காய் கர்த்தர் அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் தான் உலகத்தின் பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே என்னை ஒரு அக்கினியாய் மாற்றும் என்று சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Open your mouth and say, Jesus, make me a fire. Jesus, make me a fire, Lord. Hallelujah. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே என் இருதயத்தை ஆண்டவரே பற்றி எரிகிற ஒரு வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நான் வேத புஸ்தகத்தை திறக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எரேமியாவுக்கு கொடுத்த உணர்வை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கிறீங்க இந்த காலை வேளையில்? ஹல்லேலூயா. எரேமியாவுக்குள்ளே வார்த்தை ஒரு அக்கினியாய் அவனுக்குள்ளே வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான ஆண்டவரே எரேமியாவுக்கு கொடுத்த உணர்வை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் வார்த்தைகளை திறந்து வாசிக்கணும் ஆண்டவரே. எனக்கு புரிய மாட்டேது ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எதுவுமே புரியல ஆண்டவரே. எதற்காக இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது, எதற்காக இது சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது அறியாது வாசிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கேளுங்க. ஆண்டவரே எரேமியா எப்படி ஆண்டவரே இந்த உணர்வை பெற்றுக்கொண்டாரு? ஹல்லேலூயா. எப்படி இந்த உணர்வை பெற்றுக்கொண்டார்? அந்த வார்த்தைகளை வாசிக்கணும், அந்த வார்த்தைகளை தியானிக்கணும், அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே ஒரு அக்கினியாய் மாறணும் என்று சொல்லி. ஹல்லேலூயா.
தேங்க்யூ எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் கேளுங்க பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய நன்மை இது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் மீது இந்த அக்கினியை ஊற்றும் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினியை ஊற்றும் அப்பா ஆண்டவரே, பரிசுத்த அக்கினியை ஊற்றும் அப்பா ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. டெலிவர் மீ ஃப்ரம் த ஸ்லீப் அண்ட் ஸ்லம்பர் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அசட்டு தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்பா ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்பா ஆண்டவரே. என் நாவுகளிலே ஒரு விடுதலையை கொடுங்க. ஏசியாவின் நாவை தொட்டவர், என் நாவை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு கூட சொல்ல முடியாத இந்த நாவை, ஒரு சபிக்கப்பட்ட நாவை இயேசுவின் நாமத்தினாலே நீங்க மாற்றுங்கன்னு சொல்லுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிருஷ்டித்த தேவனை துதிக்க முடியலனா பிரியமானவர்களே, நன்மைகளை பெற்றுக்கொண்ட தேவனை துதிக்க முடியலனா பிரியமானவர்கள், நம்ம யாரை துதிக்க போகிறோம்? ஹல்லேலூயா. யாரை துதித்து என்ன பிரயோஜனம் நம்முடைய வாழ்க்கையில்? if we cannot thank the creator, hallelujah, if we cannot thank the almighty God who gave us this life, hallelujah, இந்த வசதியும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த தேவனை துதிக்க முடியாது இருக்க நாவு ஒரு ஜீவனுள்ள நாவு அல்ல. ஹல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதத்தின் நாவு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கேளுங்க பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில் என்னை அப்பா ஒரு அக்கினியினால நிரப்பும் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற தடைகள் எல்லாம் ஆண்டவரே உடைத்து எரியப்பட நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. ஏசையாவின் நாவை தொட்ட தேவன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற உன் கிரியைகளை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உன்னை அனல் கொண்டு பற்றி எரிகிற ஒரு அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் பலிபீடத்தின் மேல் எப்பொழுதும் அக்கினி பற்றி எரிகிற ஒரு அக்கினியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நன்மையானதை வாய்க்க பண்ண வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு பதிலளிக்கிற தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. முகத்தை திருப்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் முகத்தை திருப்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை வெளிப்படையாய் அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா அவர் கடந்து வந்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவருக்காய் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படிக்காய் கர்த்தர் விரும்புகிறார். அவன் என் மீது அன்பு கூறுகிறபடியினாலே ஹல்லேலூயா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் ஆபத்து நாட்களில் நான் அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவனை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. because he loves me. ஹல்லேலூயா. because he loves me. அவன் என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே நான் அவனுக்கு கடந்து வந்து அவனோடு கூட இருந்து உதவி செய்வேன் என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் அப்பா உம்மை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.